அக்கா, உனக்கு பொழுதுபோக எனக்கு பழுதுபோக இன்னொரு அரசியல் கதை. இது நடுங்காமல் ஆடுற என் அரசியல் சதை. 2026 நாட்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தகுதி அப்படின்றத யார் நிர்ணயிக்கிறது? சரி, வேட்பாளர் ஆகிறதுக்கு அவங்கவுங்க கட்சியில் இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய அறிவின் அனுபவத்தின் ஆழத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துவாங்க. சரி, ஆனால் யார் எம்பிட்டு ஆசைப்பட்டாலும் இன்னார் தான் முதலமைச்சர் அப்படின்னு எடுத்து சொல்ல போகிறது இயற்கையான மக்களாகிய நாம தானே. நம்ம என்ன வச்சுருக்கிறோம்? நம்ம முதலமைச்சர் தேர்விற்கான தகுதி என்னென்ன வச்சுக்கவே கூடாதா? இதுக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தாங்க? அன்பு காட்டியா, ஆசை காட்டியா, காசு காட்டியா? சரி, எல்லாம் பொழைச்சிக்கிட்டோம், நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளை விட மற்ற உலகங்கள் 300 வருஷம் முன்னாடி இருக்குதே, எப்படி எட்டி பிடிக்கிறது? எட்டி பிடிக்கணும்னா வாய் இருக்கிறவன் வேணுமா, வல்லமை இருக்கிறவன் வேணுமா அப்படின்றத மக்களாகிய அம்மா எண்ணி பார்க்கணும்னு நான் எண்ணி பார்க்குறேன். அப்படி எண்ணி பார்த்ததில் எனக்கு வந்த ஒரு சில எண்ணங்களை இங்கே சொல்லி வைக்கிறேன். கேட்குறதும் கேட்காததும் உன் விருப்பம். ஆனால் ஏதாச்சும் நடக்கணுன்றது, நடத்தி காட்டணுன்றது நம்ம கடமை. இல்லாட்டி 22வது 23வது 24வது 25வது நூற்றாண்டில் 2000 வருஷம் இருக்கிற பெருமை இருக்குமான்றது எனக்கு உள்ள சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு நான் தனி மனுஷனா என் அறிவுக்கும் என் ஆசைக்கும் இயன்ற அளவு, ஏற்ற அளவு, தகுந்த அளவு இப்படியெல்லாம் தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன ஆசையாக சொல்லி வைக்கிறேன். இதுதான் மக்களாகிய நான் முன்வைக்கும் முதலமைச்சர்களுக்கான தகுதி. முதலமைச்சர் வேட்பாளர்கள்லாம் மக்கள் முன்னாடி 3 வேளை தோன்றி ஒரே மேடையில் உங்கள் அறிவு, உங்கள் அனுபவத்தோட ஆழத்தை எடுத்து வைக்கணும். அந்த புரட்சியை நீங்களே தொடங்கி வைக்கணும்.